ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய லன்ச்சு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. வெளியே போகிற வேலை இருக்குங்க. எல்ஐசி மீட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ வெளியே கிளம்பிட்டேன். ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன சமையல், தக்காளி குழம்பு, சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியலுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளியை போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். தக்காளி வதங்குற டைம்லேயே கொஞ்சம் நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மீட்டிங்க்கு ரெடி ஆகணும்ல. 3 o'clock மீட்டிங். நான் இப்போவே கிளம்பி ஆகணும். அதுக்கு தான் சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தக்காளி வேகிறப்பயே கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை ஊற வச்சு சமையலுக்கு இப்போ சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அரிசி ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு அடுப்பில் வைக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ சமையலுக்கு கொஞ்சம் பாதி ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு அடுப்பில் வச்சிட்டேன். சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே சட்டியில் தாங்க வடிப்பேன். குக்கர் சாப்பாடு எப்பயுமே செய்ய மாட்டேன். இப்போ தக்காளி நல்லா இதானோடனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா அதுக்கு ஒரு எசன்ஸ் மாதிரி நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டால் நல்லா சூப்பராக ஆகிடும். இப்போ குக்கரில் விசில் விட்டாச்சு. சாப்பாடு வடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல சாப்பாடு. நல்லா வடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ தக்காளி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ குக்கர் விசில் எடுத்தோடனே லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிறல்ற அளவுக்கு வச்சிட்டோம்னா போதும். தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பாடு வடிக்க போகிறேன். இப்போ தக்காளி குழம்ப குக்கர் விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நானும் கொஞ்சம் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ குக்கர் விசில் முடிஞ்சோடனே சிம்மில் வச்சிட்டேன். இந்த அடுப்பில் உருளைக்கிழங்கு வதக்க ஆரம்பித்தாச்சு. உருளைக்கிழங்கு வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க போட்டிருக்கேன். அதிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவேன். வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதுதான். சூப்பராக இருக்குல்ல. உருளைக்கிழங்கு பார்க்குறப்பே சாப்பிடணும் போல் இருக்கா உங்களுக்கு? நல்லா சூப்பராக இருக்குல்ல. இப்போ என்னுடைய சமையல் ரெடிங்க. சாப்பாடு, தக்காளி குழம்பு, உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். சமையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். கல்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சவங்க நிறைய பேர் யாருமே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணலை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அப்போ தான் எங்கள் வீடியோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.